So PF related, Mr. B is working in XYZ Limited, has given the details of his income for the previous year 2024-25. You are required to compute his gross salary. ஸோ கிராஸ் salary ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் salary. பேசிக் salary 10,000 per month. பர் மந்த்துக்கு 10,000 அப்போ பர் இயருக்கு 10,000 into 12 பண்ணிங்கன்னா 1,20,000. நெக்ஸ்ட் ஒன் DNS allowances 8,000 per month. ஸோ பர் மந்த்துக்கு 8,000னா பர் இயருக்கு 8,000 into 12 96,000. Next one 0.1% commission on turnover. Okay. So commission 50 lakhல 1%. 5,000. And bonus 40,000. Next one ஆக்சுவலாக கிராஜுவிட்டி கொடுத்துருக்காங்க, பட் மற்றபடி வேற எந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கல. இங்கே ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ டியூரிங் சர்வீஸில் இருக்கிறதுனால ஃபுல்லி டேக்ஸபிள். Next one is own contribution in the RPF. Okay. ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணால் உங்களுக்கு இதை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கீப் இட் பெண்டிங். எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது 20% ஆஃப் பேசிக் சேலரி. பட் நமக்கு எக்ஸப்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் லிமிட் அப் டு 12%. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆமாம். ஆக்சுவலாக இந்த கேஸில் 20% இருக்கு. 12% வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க 8% தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஆமாம். பட் கேல்குலேஷன் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் 20% ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000. 1,20,000ல 20% கால்குலேட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 24,000. இதில் டிடக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12%. 12% எது இதுலேருந்து எடுக்கணும்னா பேசிக் டிஎன்எஸ் அலவன்சஸில் ஃபார்மிங் பார்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். ஓகே. ஸோ பேசிக் சேலரி 1,20,000. டிஎன்எஸ் அலவன்சஸ் டோட்டலாக 96,000. அதில் ஃபார்மிங் பார்ட் 50%. 96,000ல 50%. Next one, commission 5,000. ஓகே. டோட்டலாக இது மூணுமே ஆட் பண்ணுங்க. 1,20,000, 48, 5,000. ஓகே. 1,73,000ல 12%. ஓகே. ஸோ 24,000ல 20,760 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 3,200.
Last one, interest accrued in the RPF 30%. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9.5% தான் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேஸ் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் RPF ஆக்சுவலாக 13%க்கு 13,000. அப்போ 9.5%க்கு அதுதான் உங்களுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஆ ஆமாம். ஆமாம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அப் டு 9.5% வரைக்கும் தான் எக்ஸம்ஷன். அதுக்கு மேலே இருந்தால் டேக்ஸபிள். ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். தௌசண்ட் ரைட் 13,000 into 9.5 divided 30. இந்த வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? ஸோ 9,500 தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன். 13,000ல 9,500 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 6,000. 3,500. ஓகே. கிளியரா? இதெல்லாமே டோட்டல் போடுங்க. ஓகே. இப்போ இதில் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓன் கான்ட்ரிபியூஷன் RPF இருக்கு 20,000. இதை ATCயில் நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி வந்து ஓனாக கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த அமௌண்ட், இந்த 20,000. டிடக்ஷன் ATCயில் இதை கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். கிளைம் பண்ண முடியாது. ATC ஒரே ஒரு நிமிஷம். ஓன் கான்ட்ரிபியூஷன் 20,000. ஸோ 2,92,740ல 20,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2,72,740. இதுதான் கிராஸ் சேலரி. நோட் பண்ணிக்கோங்க. Section 80 CCH. So in this case, any payment from the Agnir Corpus Fund to the individual enrolled to the Agnipath scheme. அக்னிபத் ஸ்கீம்ல யாராவது வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் 80 CCHல. ஓகே. கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் சேலரியில் கிளைம் பண்ணிக்கலாம். மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் பை த அக்னிவியராக இருந்தால் 80 CCHல டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அலவன்சஸ். அலவன்சஸில் 4 கேட்டகரி: ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி எக்ஸம்ட், and sum of the part exempt, sum of the part partly taxable. So fully taxable allowances.
ஸோ எது எதெல்லாம் இதுக்குள்ள வரும்னா, டிஎன்எஸ் அலவன்சஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ். ஓகே. டிஎன்எஸ் அலவன்சஸ்னா அது நார்மலா தெரியும். பேசிக் பிளஸ் டிஏ அது எல்லாருக்குமே குடுப்பாங்க. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ்னா, இந்த ஐடியா இருக்கா? மேபி அந்த மாரி இருக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்து ரீலோகேட் பண்றாங்க. ஸோ அப்ப அந்த மாரி கேஸஸ்ல அங்க வந்து உங்களுக்கு வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிரலாம். ஸோ அதுக்காக ஒரு அடிஷனல் அலவன்சஸ் குடுக்குறது. நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். இது நார்மலா ப்ரொவைட் பண்றது. லஞ்ச், டிஃபன், டின்னர் அலவன்சஸ். ஓகே. ஃபேக்டரியில லஞ்ச், டிஃபன், டின்னர் அலவன்சஸ் இது ப்ரொவைட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் வார்டன் அலவன்சஸ். நெக்ஸ்ட் ஒன் நான் பிராக்டிசிங் அலவன்சஸ். நான் பிராக்டிசிங் அலவன்சஸ்னா அந்த ஐடியா இருக்கா? இல்ல அன்எம்ப்ளாய்மென்ட் இல்ல. இல்ல அது இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றாங்க. இவரோட வொர்க் டைம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் இருக்கு. ஆஃப்டர் 4 பிஎம்க்கு அப்புறம் இவரு ஓனா கிளினிக் வச்சு ரன் பண்றாங்க. ஸோ இப்ப அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிளினிக் ரன் பண்ணாங்கன்னா, பேஷண்ட்ஸ் எல்லாமே அங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கிளினிக் வந்து ரன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட சொல்றாங்க. இந்த கிளினிக் ரன் பண்ணா உங்களுக்கு மந்த்லி வந்து உங்களுக்கு என்ன இன்கம் வருதோ, அத ஆர்கனைசேஷனே பே பண்ணுவாங்க. அதான் நான் பிராக்டிசிங் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிளினிக் வைக்கிறது மூலியமா உங்களுக்கு மந்த்லி 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சேலரியும் பே பண்ணுவாங்க. அது போக நான் பிராக்டிசிங் அலவன்சஸ். ஒரு ஓனா கிளினிக் வச்சிருந்தா 40,000 வரும். அந்த 40,000ம் அந்த ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபேமிலி அலவன்சஸ் அண்ட் அதர் கேஷ் அலவன்சஸ். இது நார்மல். அண்ட் ஓவர் டைம் அலவன்சஸ். அது ஐ மீன் ஷிஃப்ட் டைம் எக்ஸஸா ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கேத்த மாரி குடுக்குறது. டெபுடேஷன் அலவன்சஸ், சர்வன்ட், இன்டரிம், ப்ராஜெக்ட்ஸ், டெலிஃபோன் அலவன்சஸ், என்டர்டெயின்மென்ட் அலவன்சஸ். இது எல்லாமே நார்மல் தான். இது எல்லாமே ஃபுல்லி இன்டரிம் அலவன்ஸ் தான். இன்டரிம் அலவன்ஸ்னா குவார்ட்டர்லி ஒன்ஸ் உங்களுக்கு பே பண்றது. ஜஸ்ட் லைக் போனஸ் இந்த மாரி. இல்ல கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்து அவங்களுக்கு ஹையா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அத ஷேர் பண்ணி ஆமா. ஆமா. நெக்ஸ்ட் ஒன் அலவன்சஸ் விச் ஆர் எக்ஸம்ப்ட் ஒன்லி அண்டர் த சொல்லுங்க. ஹலோ கேக்குது. ஸோ ஃபுல்லி எக்ஸம்ப்டட் கேட்டகரியில உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு ப்ரொவைட் பண்ற எல்லா சர்வீசஸுமே வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அண்ட் சம்சரி அலவன்சஸ். சம்சரி அலவன்சஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜட்ஜஸ்க்கு தான் பே பண்ணுவாங்க. And compensatory allowances under section 222 subsection 2 of the constitution of the judges. So compensatory allowances இந்த செக்ஷன்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு fully exempted. Other casesல வந்தா fully taxable. And salary and allowances received by an employee of UNO from his employer. United Nation Organization. இந்த மாதிரி casesல fully exemption. Next one. Allowances which are exempt with the both the tax regime. Okay. So allowances to a citizen of India who is a government employee. Okay. Yeah. So citizen of இந்தியாவா இருந்தா fully exempted. இதே outside இந்தியாவா இருந்தா ஸ்பெஷல் அலவன்சஸ் அவங்களுக்கு பே பண்ணா அது taxable வரும். Traveling allowances, daily allowances, convenience allowances, and transport allowances to blind, deaf, and dumb, orthopedically handicapped in the மாதிரி cases. Fully taxable under default tax regime. Partly exempt under the optional tax regime. Okay. House rent allowances and special allowances. Okay. House rent allowances னா இது ஐடியா இருக்கா? இல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனே சொல்லிட்டு ஒரு ஹவுஸ வந்து அவங்களுக்கு
இது லிவிங்காக குடுப்பாங்க. அதுக்கு ஒரு நார்மல் ரெண்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. வெளிய வாங்குறத விட கம்மியா கலெக்ட் பண்ணுவாங்க. அதான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். ஸ்பெஷல் அலவன்சஸ்ல எதெல்லாம் எக்செப்ட் ஆகும்னா, டிராவலிங் அலவன்சஸ் இன்க்ளூட் ஆகாது. டெய்லி அலவன்சஸ், கன்வீனியன்ட் அலவன்சஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். அங்க பார்த்த அதே கேட்டகரி தான். அந்த கேஸ்ல டாக்ஸபிள் பார்த்திருக்கோம். இதுல எக்ஸம்ஷன் குடுத்திருக்காங்க. And special allowances exempted up to the actual expenditure. Okay. Actual expenditure மட்டும் தான் இதுல நீங்க claim பண்ணிக்க முடியும். Allowances or benefit granted to meet official expenses. Helper allowances engaged to perform official duty. Okay. Helper allowances னா ஏதாவது ஐடியா இருக்கா? ம். ஓகே. இல்ல அந்த இது இல்ல. இது இப்ப நார்மலா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமா இருக்கு. இல்ல அந்த ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து கூட்டு வராங்கன்னா, அவங்க ஒரு ஹெல்ப்பர்க்காக ஒருத்தங்கள கூட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு சாரி எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்க நெட்டா பே பண்ற மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரீஷியனுக்கு மொத்தமா நீங்க ஒரு 20,000 பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு ஹெல்ப்பர கூட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஹெல்ப்பர வந்து அவருக்கு கூட்டு வந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் மாரி ஒருத்தவங்கள கூட்டு வந்திருக்காரு. சம் ஆஃப் த ஒர்க் பண்றதுக்காக. ஹெல்ப்பருக்கு வந்து ம். ஃபிக்ஸடும் வரும், வேரியபிளும் வரும் இந்த கேஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹெல்ப்பருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 5,000. 5,000 வந்து டோட்டலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எக்ஸ்பென்சஸ் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4,500. அப்ப இந்த கேஸ்ல நீங்க 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் 4,500 தான் நீங்க டிடெக்ட் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் அமௌண்ட் டாக்ஸபிள். ஓகே. ஹெல்ப்பருக்கு வந்து நீங்க 5,000 குடுத்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஆன் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் 4,500 தான். 500 வந்து நீங்க எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கீங்க அவங்களுக்கு. ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நீங்க டிடெக்ட் பண்ண முடியும். இந்த 500 வந்து டாக்ஸபிள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் R&D, research, academic, professional developments இந்த மாதிரி cases and uniform. Uniform allowances ஆனா இதுல வந்து dress include ஆகாது. For purchase and maintenance. Next one, allowances exempt up to whichever is less. Actual allowances and amount specified in rule 2BB. இது ரெண்டுத்துல whichever is less அதை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது நீங்க எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பெசிஃபிக்கா ஒன்று ரெண்டு இது மட்டும் பார்த்தா போதும். டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி, சில்ட்ரன் எஜுகேஷன், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்சஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். ஓகே. இந்த கேட்டகரி மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்ல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்கன்னா, கிராண்டட் டு அன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் எனி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை ஒர்க் பண்ற எம்ப்ளாயி. டு மீட் இஸ் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் இஸ் டியூட்டி பர்ஃபார்ம்ட். In the course of running such a transport from one place to another place. Yeah. இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். Provided that such employee is not in a receipt of daily allowances. இந்த கேஸ்ல எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா whichever is less of 70% of such allowances or 10,000 per month. Next one. Children education allowances limited to 100 per child. Maximum 2 children. ஸோ அப்போ டோட்டலாக இதில் நீங்கள் டைரக்ஷன் கிளைம் பண்ண முடியறது 2 into 100. 100 மட்டும் தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் லிமிட்டட் 300 பர் சைல்டு, மேக்ஸிமம் 2 சில்ட்ரன், 2 into 300. ஸோ சைல்டில் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடாப்டட் சைல்டு, ஸ்டெப் சைல்டு, மேஜர் சன் அண்ட் டாட்டர், பட் டஸ் நாட் இன்க்ளூட் இல்லிஜிட்டிமேட் சைல்டு அண்ட் கிராண்ட் சைல்டு. ஓகே. கிராண்ட் சைல்டுலாம் இதில் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. அண்ட் டிடக்ஷன் அவைலபிள் irrespective actual expenses in both the parents are eligible. Transport allowances granted to employee to meet his expenditure for the purpose of commuting from the place of his residence and the place of his duty. Okay.
யா. ஸோ ஆஃபீஸ்லேருந்து அவங்களோட ரெசிடென்ட் பிளேஸ்க்கு போயிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் அதான் இங்கே மெயின் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 3200. Allowances exempt up to actual spending under both the tax regime. Traveling and transfer allowances to meet the cost of official tour or transfer expenses, and the convenience allowances to perform official duty. Daily allowances during the transfer or tour to meet normal daily charges. Okay. Question பாருங்க. Preet is employed as a driver at a transport company. During the previous year, he has been paid 24,000 per month, being allowances to meet his personal expenses in the course of running trucks from one place to another. Is not in the receipt of daily allowances. The expenditure incurred, however, 30,000. Find out amount chargeable to tax. Okay. So exception limit ன்னு பார்த்தீங்கன்னா 70% of allowances and 10,000. இது ரெண்டுத்துல whichever is less. Yeah. So 70% of allowances. டோட்டலா இவங்க அலவன்சஸ்க்கு பே பண்ணது 24,000. 24,000 70%. 10,000. Find out பண்ணும். Okay. So 16,800, 10,000. இது ரெண்டுத்துல whichever is less. 10,000. Clear? Whichever is less வந்து 10,000. Taxable amount ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா இவங்க பே பண்ணது 24,000. அதுல இவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்றது 10,000. 24,000 10,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 14,000 taxable. Clear?